குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஆயத் அப்படி என்று நம்ம பெயரிட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்தே ஆயா அப்படின்றது. உண்மையிலேயே அரபில இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் 5 வசனங்கள் என்பதற்கு ஆயத்துன்னு சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு அரபு நாட்டுல 5 வசனங்களை எழுதுன்னு சொன்னா அப்படி சொல்ல மாட்டார்கள். 5 வசனங்களுக்கு ஆயத்துன்னு சொல்ல மாட்டார். குர்ஆன்ல மட்டும்தான் என்ன செய்யும், ஆயா என்று உபயோகப்படுத்தப்படும். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் சிந்திக்க தூண்டுகின்ற விஷயங்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அத்தாட்சிகள் என்று சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் ஆயாத் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது இந்த விஷயங்கள் எல்லாம் எம்மை சிந்திக்க தூண்டினால்தான் நாம் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் இது எம்மை மறுமைக்கு நெருக்க வேண்டும், பாவங்களை விட்டு எம்மை தூரமாக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த குர்ஆனை படித்தால் மட்டும்தான் நாம் சரியான கோணத்தில் சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். உங்களுக்கு அழுகை வருகிறது என்று சொன்னால், உள்ளம் ததும்புகிறது என்றால், அதுதான் நம்ம குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்கிறோம் என்பது அர்த்தம். அதை விட்டுவிட்டு நம்மை பெருமை தேட வைக்கிறது என்று சொன்னால், எமது ஆற்றல்களை இன்னொரு நிரூபிக்க வைக்கிறது என்று சொன்னால், நாம் தவறான கோணத்தில் சிந்திக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.